ஆத்ம மீட்பர் சபை ஊழியங்கள் வழங்கும் என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்ற ஜெப நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் ஒரு நல்ல கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டானா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய வார்த்தைக்கு எத்தனை அதிகமான வல்லமை உண்டு என்பதை சிந்தித்து பாருங்கள். என்னை வாழ வைக்கும் வார்த்தை, இந்த வார்த்தை நம்மை உருவாக்குகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போனது என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஊன்ற கட்டி எழுப்பி கிறிஸ்துவுக்காக பயனுள்ள பாத்திரமாக மாற்றும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒன்றுத்துக்கும் உதவாத மனுஷனாய் இருக்கின்ற என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் மாறும் என்பதை நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராக, அவர் அற்புதங்களை செய்கிறவராக இந்த பூமியிலே சுற்றி திரிந்தால் நாம் அநேகர் அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் சுகமாக்கும் இயேசு என்ற வார்த்தையில் இந்த தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சுகம் அளிக்கிறவர். வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பெதஸ்தா என்னும் குளத்தண்டையில் அநேக நாட்களாக வேதம் சொல்கிறது 38 வருஷம் படுத்த படுக்கையாய் வியாதி பிடிக்கப்பட்டவனாய் படுத்த படுக்கையில் இருந்தவனை இயேசு தேடி வருகிறார். அங்கு வசனம் சொல்லுகிறது, யோவான் 5:3 தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். யோவான் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் ஸ்வஸ்தமாவான். இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கு. அநேக வியாதியஸ்தர்கள் இந்த குளத்தண்டையில் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவதூதன் இறங்கி இந்த குளத்தை கலக்கும் பொழுது முதலாவதாக யார் இறங்குகிறானோ அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அவனுக்கு சுகம் உண்டாகும் என்பது இங்கு ஒரு கண்டிஷனாக இருக்கு. ஒரு கண்டிஷன் பாருங்க. இந்த வியாதியஸ்தன் 38 வருஷமா அந்த குளத்தண்டையில் இருக்கான். ஆனால் அவனுக்கு சுகம் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா அவன் முந்தி இறங்க முடியல, அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை எதுவும் சொல்லுகிறது. இங்கு இந்த கண்டிஷன் படி அவனுக்கு முதலாவதாக அவன் இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் அவனை தேடி வந்தார். வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. நான் ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, முதலாவதாக தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்கிறார், அவர் விடுவிக்கிறார், அவர் சுகம் கொடுக்கிறார். இது கண்டிஷன். எப்போ தேடணுமா? எல்லாவற்றையும் காட்டும். நம்முடைய வாழ்க்கையில் எதற்கெல்லாம் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அதை காட்டிலும் தேவனுக்கு முதல் இடத்தை கொடுத்து அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை, எல்லாவற்றிலும் ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த வியாதியஸ்தன் அநேக நாட்கள் அங்கே படுத்திருக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய ஆளே வரலை. அவன் சொல்லுகிறான், யோவான் 5:6 படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயோ? பாருங்க, அவன் அநேக கால வியாதியஸ்தன். அவன் போய் இயேசு இடத்துல சொல்லலை, ஆண்டவரே நான் இத்தனை ஆண்டு காலம் நான் இங்கே படுத்திருக்கேன், எனக்கு யாரும் உதவி செய்யணும்னு சொல்லலை. ஆனால் இயேசு அவனை தேடி போகிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை மாத்திரம்தான் பார்ப்பார், மனுஷன் முகத்தை மாத்திரம்தான் பார்க்கக்கூடும், ஆனால் தேவன் உள்ளத்தை பார்க்கிறவர், உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவர். இயேசு அவனை பார்க்கும் பொழுதே அறிந்து கொள்கிறார், இவன் அநேக நாள் வியாதியஸ்தனாக இருக்கிறான். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, வியாதியஸ்தருடைய நிலைமைகள்ல ஒருவர் பலவீனப்படுவானால் அவருடைய குடும்பம் அவனை பகைக்கிறது, அவருடைய சொந்த பந்தங்கள் பகைக்கிறது, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில், அவனுடைய வியாதி முற்றி போகும் தருவாயில், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் அவனுடைய வாழ்க்கை
கேள்விக்குறியாக மாறுகிறது. இந்த மனிதனும் 1 நாள் 2 நாள் அல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல, 38 வருடம் வாழ்க்கையின் பாதி நாட்கள் வியாதியிலே கழித்து விடுகிறான். இனி அவனுடைய சொந்த பந்தங்களோ உறவினரோ நண்பர்களோ அவன் அருகாமையில் இருந்ததாக வேதம் சொல்லலை. ஒருவேளை அவர்களும் நினைத்திருக்கக்கூடும், இனி அவ்வளோதான், இப்போ வாழ்க்கை இந்த வியாதியிலே கடந்து முடிய வேண்டியது என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை தேடி வந்தார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் வியாதியில் பிடிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வியாதியின் அகோரம் முற்றிலுமாய் சுகமாக்க முடியாததாக இருக்கலாம். மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், இனி கொஞ்ச காலம்தான், இந்த வியாதி சுகமாக்க முடியாது, எங்களை மன்னிச்சிடுங்க என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த வியாதியஸ்தனை இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். அவன் இருந்த அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே என் இயேசு தேடி வந்தார். அவன் அழைக்கவில்லை, எனக்கு சுகந்தாரம் என்று கேட்கவில்லை. அவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாய். அப்பொழுதுதான் அந்த வியாதியஸ்தன் தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறான். அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் 5:7, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விட ஒருவரும் இல்லை. பாருங்க, அப்போ என்ன ஆனது? குடும்பத்தின் நிலைமை என்ன என்று தெரியல. அவனுக்கு நண்பர்கள் இருக்கிறார்களா, நண்பர்களை குறித்தும் சொல்லப்படலை. சமுதாயத்திலையும் அவனுக்கு உதவி செய்ய ஆட்களே இல்லை. எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை. இப்பொழுது அவனுடைய எண்ண ஓட்டம் எப்படியா இருந்திருக்கும்? இந்த மரணத்தில் போராடுவதை காட்டிலும் செத்து போய் இருந்தால் நலமாக இருக்குமே. அநேகர் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். இந்த வியாதி என்னால் தாங்க முடியல, இந்த பலவீனத்தை என்னால் தாங்க முடியல, சாவு வரவிட்டது என்று சொல்லி அநேகர் புலம்புகிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் சாகுனுடைய சாவை விரும்புகிறது இல்லை. வேதத்தில் ஆண்டவர் அழகாக ஒரு வசனம், பிடிச்ச வசனம் பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்து. நீங்கள் வியாதியை மரித்து போவது தேவ சித்தம் அல்ல. உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை ஜீவனுள்ள சாட்சிகளாக, அற்புதங்களாக, அடையாளங்களாக நிறுத்துவதே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தமாக இருக்கிறது. ஆகையால் தான் அவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் 3.5 வருடம் ஊழிய அனுபவங்களில் அவர் நன்மை செய்கிறவராக சகல வியாதிகளிலிருந்து குணமாக்கினார். சகல பிசாசு பிடிகளிலிருந்து அவரை விடுதலையாக்கினார். அநேகருடைய பாவங்களை மன்னித்தார். ஜனங்களை பார்க்கும் பொழுதே மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி தன் ஜனத்திற்காக மனதுருகினார். அவர் மனதுருகுகிற கர்த்தர். பாருங்க, இன்றைக்கு நபர்களை பார்த்து, பணத்தை பார்த்து, பதவியை பார்த்து, நண்பர்களானாலும் சொந்த பந்தங்களானாலும் வருகின்ற வேளையில் ஒரு மனிதனுடைய ஆத்துமா அவன் படுகிற வியாகுலம், அவன் படுகிற வேதனையை கண்டு அவனுக்கு விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளையே, எவ்வளவு நல்ல தெய்வம். அவன் சொல்லுகிறான், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லை ஆண்டவரே. நான் ஒண்டியாக இருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு ஆதரவு யாரும் இல்லை. இயேசு சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஒரு அதிகாரமுள்ள ஒரு வார்த்தை. யாரும் இதுவரைக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினதில்லை. ஏன் இங்கே இருக்கிற, ஏன் இப்படியே இருக்கிற, நீ மரித்து போகக்கூடாதா என்று கேள்வி கேட்டு இருக்கலாம். ஏங்க இருக்கிற, இங்க வந்து போ என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம் தான் சொன்னார், நீ எழுந்திரு. எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறாயோ, எந்த இடத்துல முடியாமல் இருக்கிறையோ, அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கிவிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நடக்க முடியல, வேலை செய்ய முடியல, இந்த வியாதியை அழித்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், எழுந்திரு மகளே, எழுந்திரு மகனே, உன் வியாதியின் படுக்கையை நான் மாற்றுகிறேன். இவ்வளவு நல்ல தெய்வம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவன் சொன்ன வார்த்தை என் இருதயத்தில் ஒரு கலக்கத்தை கொண்டு, யாருமே இல்லை. நீங்கள் கூட யோசிக்கிறீங்களா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை, உடன் பிறந்தவங்க யாரும் இல்லை, தாயோ தகப்பனும் இல்லை,
அவர்கள் இருந்தாலும் ஏதாகிலும் செய்திருப்பார்கள். ஆனால் யாரும் இல்லாமல் இருக்கிறனே என்று புலம்பின வேளையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னான். அவனை நோக்கி பார்த்து, எழுந்திரு, நீ படுத்திருந்தது போதும், நீ வியாதியிலே கலங்கி கொண்டு இருந்தது போதும், உன் கஷ்டங்களை நிந்தைகளை அனுபவிச்சது போதும், இனி நீ வியாதியஸ்தனாய் இருக்க போவதில்லை. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவனை தூக்கி கொண்டு போகவே மற்றவர்கள் தேவை. அவனை அந்த குளத்தண்டையிலே இறக்கி விடவே மற்றவருடைய உதவி தேவை. ஆனால் இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் எழுந்தான், படுக்கையை எடுத்துக்கொண்டான், அவன் நடக்க ஆரம்பித்தான். சுற்றி இருந்த ஜனங்களுடைய பார்வை இப்பொழுது அந்த சுகமாக்கப்பட்ட வியாதியஸ்தன் மேலே. படுத்து கொண்டு இருந்தானே, சின்ன சின்ன காரியத்துக்கு மற்றவருடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டுதான் இப்பொழுது தன்னுடைய படுக்கை தானே எடுத்துக்கொண்டு நடக்கிறானே என்று சொல்லி அநேகர் பார்த்தார்கள். பார்த்தவர்களுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், என்னை படைத்தவர் என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. என்னை படைத்தவர் என்னை தேடி வந்தார், என் வியாதிகளை மாற்றினார். ஹல்லேலூயா. படைத்தவர் இருக்க பாடுகள் எதற்கு? படைத்தவர் உன்னோடு இருக்க உன் பாடுகளுக்கு முடிவு உண்டாகிறது, உன் வியாகுலத்திற்கு முடிவு உண்டாகிறது. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வார்த்தை தான். 38 வருஷம் படுத்த படுக்கையில் இருந்த மனுஷனுக்கு ஒரு நொடி பொழுதில் விடுதலை வந்தது. எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்கிற நேரத்தில் உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இன்னும் எத்தனை மணி நேரம் படுத்து அழுது கொண்டு இருப்பீங்க? இன்னும் எத்தனை மணி நேரம் சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பீங்க? இன்னும் எத்தனை காலம் இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்தது என்று இருப்பீங்க? நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கிக்கிறேன். எழுந்து செயல்படுங்க. எழுந்து கர்த்தருடைய வார்த்தை பற்றி கொண்டு நடங்க. உங்க வியாகுலம் மாறுகிறது, உங்க தரித்திரம் மாறுகிறது, உங்க பாவ போராட்டம் மாறுகிறது. உங்க வாழ்க்கையில ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கிறார். இந்நாள் முதற்கொண்டு உங்க வாழ்க்கை வளமாய் மாறும். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவர், அவாந்திர வெளியிலே ஆறுகளை ஓட பண்ணுகிறவர். உங்க வாழ்க்கையில வனாந்திரம் மாறும். சொல்லலாமா? வனாந்திரம் மாறும். அது கர்த்தருடைய வார்த்தை. வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். வயல்வெளி அடர்ந்த காடாக எண்ணப்படும். அந்த வார்த்தையின் வழியாக உங்க வாழ்க்கையில வனாந்திரங்கள் மாறுகிறது, கடன் தொல்லைகள் மாறுகிறது, பிரச்சனைகள் மாறுகிறது, போராட்டங்கள் மாறுகிறது, அவமானங்கள் மாறுகிறது. புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அன்றைக்கு புதிய காரியம். அவன் நினைத்தான், பெதஸ்தால இறங்கினாதான் சுகன். அவனுடைய பார்வையெல்லாம், அந்த வியாதிகளுடைய பார்வையெல்லாம் அந்த குலத்தை மாத்திரம் நம்பியிருந்தது. இதில் இறங்கினாதான் சுகம் கிடைக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு வழியை எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. இங்கேருந்து தான் அற்புதம் நடக்கணும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அறியாத வழிகளை, நீங்கள் இதுவரைக்கும் யோசித்திராத வழிகளிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் அறியாத வழிகளிலே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதுவும் சாதாரணப்பட்ட வார்த்தை அல்ல. 7 தரம் வெள்ளி, 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பாயிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. அது நிச்சயம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொண்டு வரும். வாழ வைக்கிற வார்த்தை உண்டு. பேதுரு சொல்லுகிறார், யார் இடத்துல ஆண்டவரே போவோம்? எங்களை வாழ வைக்கிற வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா உண்டு. எங்களை வாழ வைக்கிற வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா உண்டு. யாரிடத்துல போக முடியும்? உங்களுக்கு அந்த நல்ல வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நீங்க வாழ்வீங்க, நீங்க வளமா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை வாழ வைக்க போகிறார். படுத்த படுக்கைகள் மாறுகிறது, தோல்விகள் மாறுகிறது, அவமானங்கள் மாறுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். என கண்பார்ந்த தேவ பிள்ளையே, வார்த்தை கடந்து வரும் பொழுது வாழ்வு வரும். வார்த்தை கடந்து வரும் பொழுது விடுதலை வரும். வார்த்தை கடந்து வரும் பொழுது வல்லமைகளை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமை கொண்டு முழங்குகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தையினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையில வளத்தை காண்பீங்க, கர்த்தருடைய கரத்தை காண்பீங்க, கர்த்தருடைய மேன்மையை காண்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.